காங்கிரஸ் பீரியட்ல 1967 ஃப்ரண்ட் பேஜ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம் அதெல்லாம் வந்திருக்கு பாருங்க. இந்திரா காந்தி சொல்றாங்க டோன்ட் பை கோல்ட். 1967 2013 சிதம்பரம் தேவையில்லாம தங்கத்தெல்லாம் வாங்காதீங்க. ஸோ அப்ப இவங்க பண்ணும்போது சரியா இருந்துதான். மோடி வெளிநாட்டுக்கு போறது சும்மா ஊரை சுற்றி பார்க்கறதுக்கு இல்லை. இந்த 12 வருஷத்துல இந்தியால $750 பில்லியன், $750 பில்லியன், அவ்வளவு பில்லியன் டாலர் இந்தியால இருந்து அவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் இந்தியாக்குள்ள ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. ரெண்டாயிரத்துலேருந்து 2014 நீங்க எந்த அளவுக்கு வெளிநாட்டு மூலதனங்களை கொண்டு வந்திருக்கீங்களோ அதை விட 75 டைம்ஸ் அதிகம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பொருளாதார நிபுணர் ரவிசங்கர் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். வணக்கம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம மக்களிடையே ஒரு கருத்தை முன்வைத்தார். வெளிநாடு சுற்றுலா பயணத்திற்கு இப்போது செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். இந்த பெட்ரோல் டீசல் சிக்கனம் குறித்தும் பேசியிருந்தார். இந்த வேளையில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாட்டிற்கு பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார். இதை எதிர்கட்சியினர் தொடர்ச்சியாக விமர்சனத்திற்கு முன்வைத்து வருகின்றனர். இப்போ எங்களெல்லாம் வெளிநாடு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க எதுக்கு வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வியை முன்வைக்கிறார்கள். உண்மை என்ன? பாரத பிரதமர் வெளிநாட்டிற்கு எதற்காக சென்று இருக்கிறார்? அவரின் வெளிநாட்டு பயணத்தால் இந்தியாவிற்கு கிடைக்க போகிற நல்லது என்னஜி? என்ன நடந்துட்டு இருக்கு சார்? எதிர்கட்சிகள் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ரோல் பிளே பண்ணணுங்க. ஒரு டெமோக்ரஸியில எதிர்கட்சிகள் கன்ஸ்ட்ரக்டிவ் ரோல் பிளே பண்ணணும். மோடி எது பண்ணாலும் தப்பு, என்ன அட்வைஸ் நாட்டு மக்களுக்கு கொடுத்தாலும் தப்பு அப்படின்னு என்னத்தையாவது இவங்க பேசுறாங்க. இந்த ஒரே காரணத்துக்காகவே நாட்டு மக்களும் மாற்றி மாற்றி எந்த தேர்தல் வந்தாலும் ராகுல் காந்தி, காங்கிரஸ், மற்ற எந்த எதிர்கட்சிகளையும் இவங்க ஒரு சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பிரதம மந்திரி மோடிஜி அப்படியே விட்டுருங்க. எந்த ஒரு கண்ட்ரியோடைய பிரதம மந்திரி அவங்க வெளிநாட்டுக்கு போனால் போறது எந்த ஒரு பிளஷர் ட்ரிப்பு கிடையாதுங்க. ஜாலியாக ஊரை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு எந்த பிரைம் மினிஸ்டரும் போகிறது இல்லைங்க. இவங்க போகிறது 4 நாள், 3 நாள், 5 நாள். அந்த 5 நாளைக்குள்ள எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குன்னா 6-7 என்கேஜ்மெண்ட், 8-9 என்கேஜ்மெண்ட் வச்சுருப்பாங்க. அந்த கண்ட்ரியுடைய பிரைம் மினிஸ்டரை பார்க்கணும். அந்த கண்ட்ரியுடைய மற்ற பெரிய பெரிய கம்பெனிகள் இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா நான் போகிறேன் அப்படின்னா அமெரிக்காவில் பெரிய பெரிய கம்பெனி, ரைட் ஃப்ரம் ஃபேஸ்புக்லேருந்து, ரைட் ஃப்ரம் டெஸ்லாலேருந்து, என்னென்ன பெரிய கூகுள்லேருந்து அந்த சிஇஓஸோட மீட்டிங் போடுவாங்க. அந்த சிஇஓஸோட மீட்டிங் போட்டு எந்த அளவுக்கு அந்த சிஇஓஸ் அவங்க இந்தியாவில் இந்தியா ஆறு வேற கண்ட்ரி பிரைம் மினிஸ்டராக இருந்தால் வியட்நாம்லேருந்து போகிறாங்க, ஜப்பான்லேருந்து போகிறாங்கன்னா அந்த கண்ட்ரிக்கு அவங்கள கூப்பிட்டு எங்கள் கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. இதையும் தாண்டி ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ள, அதாவது வெளிநாட்டிலிருந்து மூலதனத்தை இந்த கண்ட்ரிக்கு வரவழைக்கிறது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 2014 2026 இந்த 12 வருஷத்துல இந்தியாவில் $750 பில்லியன், $750 பில்லியன். ஒரு பில்லியன்கிறது 100 கோடி, ஒரு பில்லியன் டாலர் இன்னும் தேதிக்கு 9500 கோடி. அப்போ $750 பில்லியன், 750 மல்டிப்ளைட் பை 9500 கோடி போட்டுக்கோங்க. அவ்வளவு பில்லியன் டாலர் இந்தியாவிலேருந்து அவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் இந்தியாவுக்குள்ள ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு இந்த மோடி அவங்க அரசாங்கத்தை 12 வருஷத்துல. இது 2000 வருஷத்திலிருந்து இந்தியாவுக்குள்ள 2014 நீங்க எந்த அளவுக்கு வெளிநாட்டு மூலதனங்களை கொண்டு வந்திருக்கீங்களோ அதை விட 75 டைம்ஸ் அதிகம். 75 டைம்ஸ். மொத்தமா 2000 2026 $1 ட்ரில்லியன், ட்ரில்லியன்கிறது லட்சம் கோடி, $1 ட்ரில்லியன் வெளிநாட்டு மூலதனம் கொண்டு வந்திருக்காங்க.
2000 2026 அதுல $750 பில்லியன், 1 ட்ரில்லியனுங்கிறது $1000 பில்லியன். $750 பில்லியன் 2014 2026 மோடி பீரியட்ல கொண்டு வந்திருக்காங்க. இதுல இருந்தே தெரியலையா, மோடி அரசாங்கம், மோடி வெளிநாட்டுக்கு போறது சும்மா ஊரை சுற்றி பார்க்கறதுக்கு இல்லை. அந்த ஊருக்கு போனாங்க, வெளிநாட்டுக்கு போனாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரலாம், எந்தெந்த வெளிநாட்டு கம்பெனிகளை இந்தியாவில் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுங்க, இந்தியாவில் உங்கள் இதெல்லாம் நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் அந்த கம்பெனியை கொண்டு வர வச்சு அந்த கம்பெனியை இப்போலாம் நிறைய இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 49% அவ்வளோதான் வெளிநாட்டு உங்கள் மூலதனம் வைக்கலாம். அதெல்லாம் மாதிரி there are certain sectors where 100% வெளிநாட்டு மூலதனமே இருக்கலாம். ஓகேவா? அதையெல்லாம் இவங்க இப்போ பாலிசியில் ட்வீட் பண்ணி பாலிசியில் இதெல்லாம் அலோவ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் என்னங்க, அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மூலதனம்ங்கிறது இப்போ கவர்மெண்ட்டே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே எடுத்தீங்கன்னு வச்சுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே கவர்மெண்ட்டு தான் மூலதனம் பண்ணணும்னா முடியாதுங்க. ஓகேவா? ப்ரைவேட் இவங்களும் மூலதனம் பண்ணணும். இதுக்கு தான் அதானி இருக்காங்க, அம்பானி இருக்காங்க, டாட்டா இருக்காங்க, மற்றபடி எல்என்டி, இந்த மாதிரி சோமனி இவங்க இருக்காங்க மேனுஃபேக்சரிங் இதில். இதையும் தாண்டி சர்வீஸ் செக்டர்னு போனீங்கன்னு வச்சுங்க, இன்ஃபோசிஸ் இருக்காங்க, விப்ரோ இருக்காங்க, மஹிந்திரா இருக்காங்க, நிறைய இந்த மாதிரி சர்வீஸ் செக்டர்ஸ். இந்த மாதிரி அந்த மாதிரி டூரிசம், ஹோட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தா சோ மெனி 5-star ஹோட்டல்ஸ் இவங்க ப்ரைவேட் இதில் இருக்காங்க. இதையும் தாண்டி வெளிநாட்டு கம்பெனியில் கூட்டு கொண்டு வந்து இங்கே நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி இதிலிருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு கிடைக்கிறது, அதையும் தாண்டி எந்த அளவுக்கு உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதோடு உள்நாட்டில் வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு மக்களுக்கு கிடைக்கிறது, இந்தியர்களுக்கு, இதுவும் முக்கியம். ஸோ இதெல்லாம் தாங்க மோடியுடைய வெளிநாட்டு பயணத்தில் அந்த அளவுக்கு முக்கியம். இதையும் தாண்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரினிடாட், டொபாக்கோ, அந்த மாதிரி கரீபியன் ஐலாண்ட்ஸ்லாம் போனீங்கன்னு வச்சுங்க, அங்கே சோமனி நிறைய இந்திய வம்சாவளியினர் அங்கே இருக்காங்க, குடியிருக்காங்க. அந்த இந்திய வம்சாவளியினர் அவங்களோட இந்தியாவுடைய கல்ச்சரல் இதெல்லாம் கலாச்சாரத்தை அங்கே நிலைநாட்டி இருக்கும்பொழுது அங்கே போய் ரோடு ஷோ பண்ணுறது, அவங்களோட உறவை கொண்டாடுறது. இதையும் தாண்டி அங்கிருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு ரெமிட்டன்சஸ், அங்கேருந்து பணம் சம்பாதிச்சு இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. ஓகே, இதை தாண்டி இந்தியாவில் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரீசெண்டாக யுஏஇ போனார் மே 15 மே 15 2 நாள் விசிட் யுஏஇ போனார். என்ன பண்ணாருங்க, சும்மா 2 நாள் போட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தார் மோடி. இல்லை, யுஏஇ போயிட்டு இன்னைக்கு என்ன பிரச்சனைங்க, ஆயில், க்ரூட் ஆயில் கிரைசிஸ். இந்தியாவில் ஸ்டாக் வச்சிருக்காங்க, க்ரூட் ஆயில் ஸ்டாக் வச்சிருக்காங்க, ஆனால் இது போறவில்லை. இதையும் தாண்டி ஃபியூச்சரில் மறுபடியும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அந்த யுஏஇ, துபாய், அந்த அபுதாபி இளவரசரோட பேசி அந்த இவங்களோட என்ன பண்ணிருக்காங்க, இந்தியாவுக்குன்னு அவங்க எப்பொழுதுமே பர்மனண்டா 30 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் அங்கே வச்சிருக்கோம். ஸ்டாக் 30 மில்லியன் பேரல் க்ரூட் ஆயில் அங்கே வச்சிருக்கோம். இந்தியாவில் ஏதாவது, ஏன்னா இந்தியாவில் ஸ்டாக் நம்மளும் வச்சிருக்கோம். இதையும் தாண்டி ஸ்டாக் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜ் இருக்கு, அது ஒரு லெவலுக்கு மேலே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறோம், வெளியில் ஓஷனில் இந்தியன் ஓஷன் அதெல்லாம் ஆயில் இந்த ஷிப்ஸில் வச்சுருக்காங்க. இதையும் தாண்டி இப்போ அபுதாபியில் அவங்க சொல்லியிருக்காங்க 30 மில்லியன் பேரல் நாங்கள் உங்களுக்காக எப்போவுமே இந்தியாவுக்காக வச்சுருக்கோங்கிற. இது ஒரு பெரிய இது. இதையும் தாண்டி அவங்களோட டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன், சைபர் இதில் கோஆப்ரேஷன், சைபர் ஸ்பேஸ், இது எல்லாத்துலேயும் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் அபுதாபி அவங்களோட போட்டிருக்காங்க. தென் அபுதாபி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அபுதாபி பேங்க், நேஷனல் பேங்க் ஆஃப் என்பி துபாய், அவங்க என்ன பண்ணுறாங்க, $3 பில்லியன் கேபிட்டல் இந்தியாவில் ஆர்பிஎல் பேங்க்னு இருக்கு. அந்த பேங்க்கோட கேபிட்டல் அவங்க நாங்கள் ஜாயின் பண்ணி அதில் கேபிட்டல் போடுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறோம். என்ன சார் பெனிஃபிட் இந்தியாவுக்கு? ஸோ பேங்கிங் ஆப்ரேஷன் இவ்வளோ $1 பில்லியன் உள்ளே வரும்பொழுது கிரெடிட், அதாவது நீங்கள் வெளிநாட்டு மக்களுக்கு, இந்தியாவில் வேலை செய்கிற மக்களுக்கு, இண்டஸ்ட்ரீஸ்க்கு இதுக்கெல்லாம் லோன் கொடுக்கும்பொழுது பண நெருக்கடி இருக்காது.
ஏன்னா இவ்வளோ பில்லியன் டாலர் உள்ள வருது. அந்த பணத்தை வைத்துக்கொண்டு பேங்க்ல வந்து இதை பண்ணலாம். நிறைய இவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் தேவையோ, மெயின்லி சர்வீசஸ் செக்டர், டூரிசம் செக்டர், மேனுஃபேக்சரிங் செக்டர், அக்ரிகல்ச்சர், இவங்க எல்லாருக்கும் எந்த பண நெருக்கடியும் இல்லாமல் லோன் கொடுக்க முடியும். இதையும் தாண்டி இவங்க என்ன பண்ணிருக்காங்க, $1 பில்லியன் இன்வெஸ்ட் அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் ஏஜென்சி இவங்க, அவங்க இந்தியாவில் இருக்கிற இன்னொரு இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட் இது, அவங்களோட சேர்ந்து $1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதையும் தாண்டி குஜராத்தில் ஒரு செப்பரேட்டா ஷிப் பில்டிங், கப்பல் கட்டும் தளத்தை நிர்வகிக்கிறதுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்றாங்க. இதெல்லாம் எதனால சார், இந்த 2 நாள் மே 15 துபாய்க்கு ஒரு போய் யுஏஇக்கு போய் அதில் கொண்டு வந்த அமீரகம் அதுக்கு போய் இந்த 2 நாளில் இவ்வளவும் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரதம மந்திரி மோடி போகிறது சும்மா அது சுற்றி பார்க்கறதுக்காக இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உள்ளே வரும்போது, வெளிநாட்டு மூலதனம் உள்ளே வரும்பொழுது, நான் முன்னாடியே சொன்னேன், 2014 2026 $750 பில்லியன், $750 பில்லியன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்திருக்கு. இந்த மாதிரி வரும்பொழுது அந்நிய செலாவணி நெருக்கடியே இருக்காது நமக்கு. ஓகேவா? இதுவும் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த இதுக்கு வரும். இப்போ இவங்க காங்கிரஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஆப்போசிஷன் பார்ட்டிங்கிறது மெயினாக காங்கிரஸ் எடுங்க. காங்கிரஸ் இப்போ மோடியை இவங்க சொல்றாரு, மோடி வெளிநாட்டுக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்ற, இவர் போலையா? அதுக்கு இப்போ சொல்லிட்டேன், மோடி போகிறது சுற்றி பார்க்கறதுக்கு இல்லை. ஆனால் மோடி என்ன சொன்னார், வெளிநாட்டுக்கு போவதை 1 வருடத்திற்கு தாமதம் செய்யுங்கள், அவாய்ட் பண்ணுங்க. இந்தியாவிலேயே நிறைய டூரிசம் இருக்கு, வெக்கேஷன்ல இந்தியாக்குள்ளேயே போங்க. அந்த மாதிரி போனால் இந்தியாவில் டூரிசம் செக்டர் நல்லா டெவலப் ஆகும். இதையும் தாண்டி இந்தியாவில் வேலை செய்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் இந்த டூரிசம் செக்டர்ல அப்படின்னு சொன்னார். இதையும் தாண்டி வெளிநாட்டுக்கு போறதை தடுக்க நிறுத்தணும் அப்படிங்கிறது மோடி என்ன சொல்றார், வெளிநாட்டுக்கு போனேன்னு வச்சுங்க, ஃபாரின் கரன்சி கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வெளிநாட்டு இது ரொம்ப முக்கியமாக வேண்டியிருக்கு. அதை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தேதியில் அந்த US டாலர் அப்படிங்கிறது கேஸ், லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ், லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், இதே க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுவதற்கு அந்த பணம் வேண்டியிருக்கு. இன்னைக்கு $105 மேலே க்ரூட் ஆயிலுடைய காஸ்ட் போயிடுது. அதனால் அதை இம்போர்ட் பண்ணும்போது இந்தியா நிறைய டாலர், ஏன்னா இந்த தேதிக்கு வெளிநாட்டு வர்த்தகம் எல்லாமே 85 to 90% டாலரில் தான் நீங்கள் பேமெண்ட்டை பண்ணணும். அப்போ டாலரில் நான் பேமெண்ட்டை பண்ணணும் அப்படின்னா நான் டாலர் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது எது தேவையோ அதுக்கு நம்ம செலவு பண்ணலாம். வெளிநாட்டுக்கு நீங்கள் போகிறச்ச நீங்கள் டாலர் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். டாலர் எடுத்துக்கொண்டு போக அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம் இல்லையா? எதுக்கு தேவையில்லாமல் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டாலருங்கிறத வெளிநாட்டுக்கு இப்போ கொண்டு போய் செலவு பண்ண வேண்டாம். 2வது, இதே கோல்டு, நான் கோல்டு வந்து இம்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுங்க, இந்தியாவில் மொத்தமாக கோல்டு இந்தியாவில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா 1.5 டன் இல்லை 2 டன் தான். ஒரு டன்னுங்கிறது 1000 கேஜி, 2 டன்னா 2000 கேஜி தான் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதையும் தாண்டி இந்தியாவுக்கு மற்றபடி ஒரு 85% மேலே இந்தியா வெளிநாட்டில் இருந்தால் தங்கத்தை இறக்குமதி செய்கிறார்கள். அந்த மாதிரி இறக்குமதி செய்யும்போது அந்த தங்கத்திற்கும் டாலரில் தான் நான் பேமெண்ட் பண்ணணும். ஸோ தங்கம் இப்போ நெசசிட்டியாக உங்களுக்கு வாங்கிறதுக்கு, அதனால் ரெக்வஸ்ட் பண்ணுறோம், தங்கத்தை வாங்காதீங்கள் அப்படின்னு மோடி சொன்னார். ஓகேவா? ஸோ இது முன்னாடி நடக்கலையா? காங்கிரஸ் பீரியடில் 1967 ஃப்ரண்ட் பேஜ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம் அதெல்லாம் வந்திருக்கு பாருங்க. இந்திரா காந்தி சொல்றாங்க, டோன்ட் பை கோல்டு. 1967 வேணும்னா இவங்க எதிர்கட்சிகள் அந்த பேப்பரை எடுத்து பார்க்கட்டும். 2013 சிதம்பரம் அப்போ அவர் சொல்றார், அப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இந்தியாவில் 2013 தேவையில்லாமல் தங்கத்தெல்லாம் வாங்காதீங்க, தேவையில்லாமல் வெளிநாட்டுக்கு போகிறதெல்லாம் இது பண்ணுங்க, ஏன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம அதை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறார். ஸோ அப்போ இவங்க பண்ணும்போது சரியாக இருந்ததா இதெல்லாம்? ஸோ இதில் என்ன அப்படின்னா, மோடி சொல்கிறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம், கோவிட் பீரியடில் பண்ண மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால என்ன ஆகும்,
தேவையில்லாமல் உங்கள் கார் எடுத்து கொண்டு போய் அதுக்கு பெட்ரோல் போடுறது, பெட்ரோல்லாம் செலவு பண்ண வேண்டாம். பெட்ரோல் வந்து ஏன்னா நீங்கள் பெட்ரோல் யூசேஜை குறைச்சோம்னு வச்சுங்க, அந்த அளவுக்கு வெளிநாட்டிலேருந்து நான் இறக்குமதி பண்ணுற க்ரூட் ஆயிலும் குறைக்கப்படும். அதனால் பெட்ரோல் கார் பூலிங் யூஸ் பண்ணிக்கங்க. ஒருத்தர் போகிறதுக்கு பதில் 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு காரை வைத்துக்கொண்டு போங்கள். இதையும் தாண்டி எல்லாருமே ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம். கோவிட் பீரியட் மாதிரி இப்பயும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வைத்துக் கொள்ளலாம். இதையும் தாண்டி இதெல்லாமே சொல்கிறது எதுக்கு அப்படின்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை சேவ் பண்ணுறதுக்கு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் 1991 இவ்வளோ பேசுகிறாங்களே இவங்க ஆப்போசிஷன் பார்ட்டி காங்கிரஸ் 1991 இந்தியாவுக்கு அப்படி ஒரு இக்கட்டான நிலைமை. என்ன இக்கட்டான நிலைமை? வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணுவதற்கு ஃபாரின் ரிசர்வ், நமக்கு ஃபாரின் கரன்சி ரிசர்வ் நம்மக்கிட்ட இல்லை. 1.5 to 2 பில்லியன் டாலர் தான் இருந்தது. இன்னைக்கு இந்தியாவுடைய ஃபாரின் கரன்சி ரிசர்வ் 690 பில்லியன் டாலர். ஆனால் 8-9 மாதத்துக்கு இறக்குமதி பண்ணலாம். ஆனால் அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஃபாரின் கரன்சி ரிசர்வ் 2 பில்லியன் டாலர் தான். வெளிநாட்டிலையும் இறக்குமதி ஒன்றும் பண்ண முடியாது. 4 நாள் 5 நாளைக்கு மேலே தாங்காது. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, நரசிம்மராவ் கவர்மெண்ட்டு. ஸோ அன்னைக்கு அந்த நிலைமை வந்ததுக்கு காரணம் டோட்டலி தி மிஸ் கவர்னன்ஸ் பை காங்கிரஸ் கவர்மெண்ட். அவங்க இதெல்லாம் எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு இதெல்லாம் கான்சென்ட்ரேட்டே பண்ணலை. பண்ணாதனால என்ன ஆயிடுத்து, அந்த அளவுக்கு நெருக்கடி வந்தது. உடனே காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, நரசிம்மராவ் கவர்மெண்ட் இதில் 67 டன், ஒரு டன்னுங்கிற சொன்ன 1000 கேஜி, 67,000 கேஜி கோல்டை யூகேல ஒரு 47 டன், 20 டன் சுவிஸ் பேங்கில் கொண்டு போய் அடமானம் வைத்து அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து அந்த ரிசர்வ் தேவைப்பட்டது. ஸோ அப்படி பண்ணாங்க. அப்போ அந்த அளவுக்கு மோசமான நிலைமை. இன்றைக்கு இந்தியாவில் மோசமான நிலைமை இல்லை. பணம் இருக்கு, ஆனால் அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை ப்ரிசர்வ் பண்ணணும், ரொம்ப முக்கியமாக ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு தான் மோடி சொல்கிறார். ஸோ இதை புரிந்து கொள்ளாமல் காங்கிரஸ் ஆப்போசிஷன் பார்ட்டி அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு மோடி அவர் போலாமல் நாங்கள் போகக்கூடாது. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறுபிள்ளைத்தனமான பேச்சு அப்படின்னு தான் நான் சொல்றேன். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.